Hi மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், விஜயில் அடுத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷோ. எஸ் ஜோடி, ஆர் யூ ரெடி? ஸோ நீங்கள் எல்லாரும் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியல. நான் வந்து கன்ஃபார்மாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா டான்ஸ் ஷோ வந்து விஜய் டிவியில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வருது இப்போ தான். ஏன்னா பிபி ஜோடிகள் டான்ஸ்லாம் எனக்கு அந்தளவுக்கு அட்ராக்ட் ஆகலை. சீரியஸாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த மாதிரி டான்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம சீரியல் ஃபேவரட்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஸோ அதையெல்லாம் வச்சு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நல்லா கொண்டு போவாங்க. உங்களுக்கே தெரியும், எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே 9:30 to 10:30 வந்து இந்த ஷோ வந்து வரப்போகுது. ஸோ இந்த ஷோவுடைய ஆங்கர் யார்? ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் விஜய் டிவியில் கம்பேக் கொடுக்குறாரு. எஸ், நம்ம ரியோராஜ். ஸோ லாஸ்ட்டாக வந்து பிக் பாஸ் சீசன் 4ல் வந்து பார்த்ததை வர. ஸோ அதை தொடர்ந்து இப்போ தான் வந்து கம்பேக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன நடுவில் அந்த ஸ்பெஷல் கொஞ்சம் ஷோஸ் மட்டும் ஹோஸ்ட் பண்ணி கொடுத்தாரு. இப்போ வந்து பர்மனெண்ட்டாக ஹோஸ்ட் பண்ண போறாரு. எஸ், இந்த ஷோவை ரியோராஜ் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாரு. இந்த கன்ஃபார்ம் அப்டேட். அதை தொடர்ந்து ஏஞ்சலினா. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு பாப்புலரான ஒரு நியூஸ் ரீடர், அது தொடர்ந்து ஆங்கருமே கூட. இதுக்கு முன்னாடி சன் டிவியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ஷோஸ் வந்து சன் டிவிக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க, சன் நியூஸ் அந்த மாதிரி. அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கலைஞருடைய அந்த 100th இயர் செலிப்ரேஷன் இருந்துச்சு இல்லையா? ஸோ எல்லா செலிபிரிட்டிஸுமே போயிருந்தாங்க. அந்த ஷோவுமே இவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், இவங்களுமே ஒன் ஆஃப் தி ஹோஸ்ட். ஃபைனலாக ஒரு வந்து விஜய் டிவியில் ஒரு புதிய ஹோஸ்ட் வந்து வர போகிறாங்க. ஸோ இது தொடர்ந்து நல்லா அவங்களுக்குமே நல்ல ஒரு கெரியர் வைஸ் இங்கே ஒரு நல்ல ஸ்டார்ட் இருக்கும். ஸோ நல்லா பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரியங்கா மாதிரி ஒரு பெர்மனன்ட் ஹோஸ்ட்டாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இந்த டைமில் நான் யாரை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா நட்சத்திரா. ஸோ தமிழும் சரஸ்வதி ரோல் பண்ணுறவங்க. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஆங்கர். ஸோ அவங்களை ஏன் வந்து சேனல் மிஸ் பண்ணுறாங்கன்னே தெரியல. அவங்க வந்து நல்ல ஆங்கரிங் பண்ணுவாங்க. ஒரு ஷோ வாட்ச் அவங்களுக்கு அட்லீஸ்ட் கொடுக்கலாம். பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்வேன். ஒருவேளை அவங்க சைட்லேருந்து வேணான்னு சொல்கிறாங்களா, இல்லை சேனல் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்களான்னு தெரியல. இனிமே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இவங்க 2 பேரும் தான் இந்த இது வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. இது தொடர்ந்து கண்டஸ்டன்ட் சைட்லேருந்து பார்க்குறோம் அப்படின்னா ரேஷ்மா இருக்காங்க இல்லையா, ரேஷ்மா முரளிதரன். ஸோ அவங்க வந்துட்டு கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பேராக வந்து நம்ம சீரியல் ஃபேம்ஸ் ஹீரோயின்ஸ் வந்து வருவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் ரேஷ்மா வந்து ஒன் ஆஃப் தி கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மீனா வந்துட்டு லான்ச் எபிசோடுக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அவங்களும் ஒன் ஆஃப் தி கண்டஸ்டன்ட்டான்னு தெரியல. ஏன்னா ஒன் ஆஃப் தி கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்துட்டு தமிழில் ஷூட் இருக்கும், மலையாளம் சீரியல் ஷூட் இருக்கும், அதுவும் இல்லாமல் டான்ஸ் ஷூட் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மேபி இந்த லான்ச் எபிசோடுக்கு மட்டும் ஒரு கெஸ்ட் மாதிரி வந்திருக்கலாம், ஒரு கெஸ்ட் டான்ஸ் ஆடி கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அவங்களுமே லான்ச் எபிசோட் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் கிடைச்சிருக்கு. ரேஷ்மா கன்ஃபார்ம்டு ஒரு கண்டஸ்டன்ட். ஸோ இதுக்கப்புறம் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.